வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்துல சின்ன கிராம செதுக்கினத்துப்பாளையம். இங்க ஒரு 8 வருஷமா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அனுபவ பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய செல் நம்பர் 97 87 155 461. இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடு மீன் அமிலம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயசார்பு இயற்கை விவசாயம். அதாவது நமக்கு தேவையான இடுபொருள்களை நம்மளே தயாரிச்சுக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம முன்னோர்கள்லாம் காட்டில் சாணியை கொண்டு போய் வண்டியாக கொட்டினாங்க. மாடு நிறையா இருந்தது, அது குறிப்பாக நாட்டு மாடு நிறையா இருந்தது, காட்டில் கொட்டினாங்க. அது நுண்ணுயிரி பெருக்கம் அதிகமாக அடைஞ்சது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நாட்டு மாட்டு இனமும் அழிஞ்சிருச்சு. நம்ம சாணியே கிடைச்சாலும் நாட்டு மாட்டு சாணம் கிடைக்கிறது இல்லை. அதனால இப்போ விவசாயிகளுக்கு அட்வான்ஸாக நம்ம பாக்டீரியாவை பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் லேப் வச்சு ஒவ்வொரு விவசாயியும் பண்ண முடியாது. அதனால நம்ம விவசாயிகள் அவங்க தேவைக்கு நம்மளே நம்மளுடைய மாட்டு சாணத்தை எடுத்து பிரித்து எடுத்து நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். ஏன்னா நுண்ணுயிரி பெருக்கம் பண்றது ரொம்ப சிரமம். அவ்வளோ நுண்ணுயிரியை நம்ம வெளியில வாங்கித்தான் ஆகணும். அதனால நாட்டு மாட்டு சாணத்தை தண்ணியில கரைச்சு அதில் வரக்கூடிய பாசி எடுத்து நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா அது டெவலப் பண்ண காட்டுக்கு கொடுக்கலாம். மறுபடியும் அதுலேருந்து 1 லிட்டர்ல நாட்டு சர்க்கரையை போட்டு டெவலப் பண்ணி கொடுக்கலாம். அப்படி டெவலப் பண்ணது தான் இந்த சாணி பாசி கரைசல். இந்த சாணி பாசி கரைசல்ல இப்போ நம்ம இது மொட்டையான இடத்துல வெயில்ல வச்சு போடணும். அதனால மொட்டை மாடி மீன் அமிலம்னு பேர் வச்சிருக்கோம். இப்போ இந்த மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 நாளையில தயாராகிடும். இப்போ நம்ம நார்மலா போடுற மீன் அமிலம் பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு மேலானாத்தான் அது தயாராகும். அதுவும் 50% தான் கரையும், மீதி 50% கரையாது. ஆனா இப்போ நம்ம போடக்கூடிய மீன் அமிலம் 10 நாளுக்குள்ள எல்லாமே கரைஞ்சி நமக்கு லிக்யூடா கிடைச்சிடும். செலவும் பார்த்தீங்கன்னா அதுல நாட்டு சர்க்கரை 10 கிலோ போட்டா மீன் கழிவும் 10 கிலோ போடணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை நாளில் 1 பங்கு போட்டா போதும். இப்போ 200 லிட்டர் பேரலுக்கு இப்போ நம்ம போடுறது பாருங்க, செய்முறை விளக்க நான் சொல்றேன். 200 லிட்டர் பேரலுக்கு 20 கிலோ தான் நம்ம இந்த 20 கிலோ தான் மீன் கழிவு போடுறோம். அதாவது வேஸ்டான மீன் கழிவு நம்ம எதுவுமே செலவில்லாம செய்யணும். அதுதான் இயற்கை விவசாயம். அது சுயசார்பு விவசாயம்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்மளே தயார் பண்ணிக்கணும், செலவில்லாம. இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ மீன் கழிவு 20 கிலோ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீன் 4-5 கிலோ அந்த செத்து போன மீனையெல்லாம் நமக்கு கொடுத்துருவாங்க. ரெகுலராக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால போல கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன் கட்டு எவ்வளோ பெரிய மீன் தான் அங்கேயும் பாரு. இப்போ 20 கிலோ கழிவு போட்டாச்சு. 20 கிலோவுக்கு 4ல் 1 பங்கு, அதாவது 5 கிலோ. 5 கிலோவிலேருந்து 10 கிலோ வரைக்கும் போடலாம். 5 கிலோவே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலப்படம் இல்லாமல் அஸ்கா சர்க்கரை கலக்காத சர்க்கரையாக தான் நான் வாங்கி போடுவேன். இந்த மாதிரி 5 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் நமக்கு வேலை அவ்வளோதான் முடிஞ்சது. இது வெயிலில் தான் வைக்கணும். இதை நல்லா கலக்கி விடணும். காலை மாலை இது வேலையும் கலக்கி விடணும். கலக்கி விட்டோம்னா 10 நாளையில தயாராகிடும். அப்படி தயாரானதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தும் விதம்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியோடைய தன்மை, கருவெடுப்பு தன்மை இருந்தால் கம்மியாக கொடுத்தா போதும். இல்லை செடி வெளுத்து போய் இருக்குதுன்னா அது கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். மரப்பயிருக்கெல்லாம் கணக்கே இல்லை. தென்னை, வாழை, பாக்கு இந்த மாதிரி மரப்பயிருக்கெல்லாம் நம்ம நிறைய எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இந்த கீரை, பூக்கள், காய்கள் இந்த மாதிரி வகையான பயிருக்கு நம்ம அளவுக்கு கொடுத்தா போதும். இதை நீங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருந்து பயன்படுத்தலாம். இப்போ எல்லாமே நம்ம தயார் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சாணி பாசி கரைசல் ஒரு 10 லிட்டரு உள்ள ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மீன் நீங்கள் தெளிவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா 48 மணி நேரத்தில் எல்லாமே கரைஞ்சிடும். கரைஞ்சிருங்க. காலையிலையும் சாயந்தரமும் நல்லா நம்ம கலக்கி விடணும். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்னையோட 11 நாள் ஆகுது. நம்ம அந்த போட்டோம் இல்லைங்களா மீன், அந்த மீன் கழிவு ஃபுல்லாகவே கரைஞ்சிடுச்சு. இந்த சாணி பாசி கரைசல் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீன் ஃபுல்லாகவே கரைஞ்சிருங்க. இதை நம்ம ட்ரிப்பில் கொடுக்கும்போது ட்ரிப்பில் அடைக்கிறது இல்லை, ஈஸியாக ட்ரிப்பில் விடலாம். ஒரு ஏக்கருக்கு 4 to 5 லிட்டருக்கு கொடுக்குறேன். யூரியாவே தேவையில்லை. இது ஒரு இயற்கை உரங்க. இயற்கை உரம். யூரியா பயன்படுத்தவே தேவையில்லை. இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கரெக்டாக 10 to 11 நாளில் ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம்.